Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னதுன்னா மோட்டிச்சோரி லட்டு எப்படி செய்யறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 125 ml கப்ல நான் கடலை மாவு எடுத்துர்க்கேன். ஒரு 250 ml கப்ல நான் வந்து சுகர் எடுத்துர்க்கேன். ஒரு 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நெய் தேவை. கலருக்காக நான் ரெட் கலர் யூஸ் பண்ண போறேன். இதுதான் நம்மளுக்கு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த பவுல்ல நான் எடுத்து வச்சிருக்க கடலை மாவை ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நான் இதுல வந்து ஒரு அரை கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணி இந்த கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்விடா ஆக்கணும். எந்த ஒரு லம்ப்ஸும் வரக்கூடாது. பூந்தி மாவு நல்லா ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு கோரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவு கூட நான் 2 ட்ராப் ரெட் கலரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம பூந்தி செய்யலாம். நான் இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த லெமன் ஸ்க்யூசரில் நான் இந்த பூந்தி போடுறேன். ஏன்னா என்கிட்ட இந்த சின்ன ஹோலாக இதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறதுனால நான் இந்த லெமன் ஸ்க்யூசரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் அந்த பபிள்ஸ் அடங்கின உடனேயே நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் நல்லா டைல்யூட் ஆகி ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகணும். சுகர் சிரப் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து தட்டி வச்சுருக்க ஏலக்காவை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம பூந்திக்கு 2 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூந்தியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பூந்தி எல்லாம் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் சிரப் வந்து இந்த பூந்தியில் நல்லா அப்சார்வ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 7 minutes நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பூந்தி நல்லா அப்சார்வ் ஆகி நம்மளுக்கு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சார்வ் ஆயிருச்சு. எனக்கு அப்சார்வ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் சொல்ல மறந்துட்டேன், கேஷ்யூவை நான் இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேஷ்யூவை பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பூந்தி வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிதமான சூட்டில் நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். பூந்தி மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா பூந்தியும் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். மோட்டி லட்டு ரெடி ஆயிருச்சு. நம்ம யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 15 லட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த லட்டுவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.